பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து என்னை பாட்டாளி கட்சியுடைய செயல் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் எங்களுடைய சின்னையா அவர்கள் நீக்கியிருப்பதாக செய்தி பார்த்தேன். பாட்டாளி கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பதில் நானே தொடர்ந்து நீடிப்பேன். ஏன்னா கட்சியினுடைய நிறுவனரும் மற்றும் தலைவராக இருக்கிற எங்களுடைய ஐயா அவர்களுக்கு தான் ஒருத்தரை பொறுப்பில் நியமிக்கவும் நீக்கவும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இப்போ இதனால இந்த நடவடிக்கைன்றது பார்க்குறீங்க, நீங்கள் சொன்னது நியாயமான கருத்தை தான் சொல்லியிருக்கீங்க. எதனால இது சார் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபடக்கூடாது. மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே தலைமையிலே தொடர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். நீங்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வாங்க, இருவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டது தான் தவறு என்று நினைத்து கொண்டார்களோ என்னமோ எனக்கு தெரியல. அப்புறம் மருத்துவர் ஐயா அவர்களை குழந்தை போல மாறிவிட்டார் என்று சொன்னார்கள். இல்லைல்ல, ஒரு குழந்தையை போல மாறவில்லை. ஒரு மூத்த தலைவர், ஒரு பண்பட்ட தலைவர், அவருடைய நடவடிக்கைகள் சரியானது என்று சொன்னதான் நான் தவறுன்னு தெரியல. ஆனால் அந்த கடிதத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அறிவுறுத்தி மன்னிப்பு கேட்கல. என்னை யாரும் அறிவுறுத்தலையே இல்லைங்க, என்னை யாரும் அறிவுறுத்தவும் இல்லை. குழு சந்திச்சாங்களா? இல்லை, நான் சந்திக்கல. அறிவுறுத்தவும் இல்லை, குழு சந்திக்கல. அதை நான் தவறும் சொல்லி தவறு செய்யலையே. தவறு செய்திருந்தால் நான் பண்ணது நான் மன்னிப்பு கேட்பேன். தவறு எங்க அண்ணாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க எனக்கு என்ன கிடக்குது? நான் தவறு செய்தா மன்னிப்பு கேட்க, தவறு செய்யலையே. அவர் நேரில் சந்திப்பீங்க, நேரில் சந்திச்சு பேசுங்க, வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு கிடைச்சி சந்திச்சு பேச அதெல்லாம் கிடையாது. ஏங்க நான் தான் சொல்றேன், ஐயா அவர்களோடு தொடர்ந்து எங்க அண்ணா அன்புமணியோட தான் நான் பயணிக்க போறேன். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை சக கட்சிக்காரங்களும் அங்கங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு மாதிரி வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க நீங்க? அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம அடுத்த கட்டமா இப்ப என்ன பண்ண போறோம் இது சம்பந்தமா? மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிற பணியை தொடர்ந்து செய்வோம். அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லுகிற பணியும் தொடர்ந்து செய்வோம். இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? சட்டமன்ற தேர்தலில் அவர் சேலம் மேற்கு தொகுதியிலே நியமனம் செய்ய எதுன்னு சொன்னு அவர் எதை போட்டியிட ஆசைப்படுவதாக சொன்னார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் சின்னையாவை சேலம் மேற்கு தொகுதியிலே போட்டியிட வேட்பாளராக அறிவித்தால் தேர்தல் பணிக்குழுவினுடைய தலைவராக நானே இருந்து நான் 21,500 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அதே மாதிரி 3 மடங்கு வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பணிகள் இருக்கும். இந்த நீக்கம் குறித்து மருத்துவர் ஐயாவிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கேட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலே நீக்கமோ பொறுப்பாளர் நியமனம் என்பதோ நான் தான் செய்யணும் ஐயா சொல்லிருக்காங்க.